காட்டுக்குள்ள ஒரு சிலையை கொண்டு வச்சு போட்டு போன மாசம் காட்டுக்குள்ள ஒரு சிலையை வச்சு போட்டு இப்போ வந்து அந்த காணி அளக்கிறதுக்கு வாங்க, அந்த காணியை பார்க்கறதுக்கு வாங்க. நாங்கள் 50ஆம் ஆண்டுல இருந்து குடியிருந்து 2085ஆம் ஆண்டு இருந்து போய் 2006ஆம் ஆண்டு திரும்ப இருந்து 20 வருஷம் வரைக்கும் ஒரு சின்ன உதவி இல்லை. இந்த டிஎஸ்எம் சாலை ஒரு சின்ன இது இல்லை. யுத்தத்துக்கு பிறகு இந்த 20 வருஷமா போய் நாங்கள் இருந்தது கூட நேற்று கொண்டு ஒரு கோயிலை வச்சு போட்டு நீங்க வந்து பாக்குறேன்னா எப்படி நியாயம்? உங்களோட மக்கள் திறனடி சொல்றீங்க, உங்களுக்கு அவ்வளோ மாதிரி மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுக்குள்ள ஒரு 10 பேர் புதுசா வந்துட்டு 10 பேர் மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் இருக்கோம். அதிகார சபை தம்பி உங்களை வீடியோ அதிகார சபை அதாவது புரட்சி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஓடர் வந்து தரப்பட்டுச்சா? இருந்து சார் அப்ப இவங்க சுயமாக மீள்குடியேற்றம் செஞ்சவர் அரசினால எந்த ஒரு வேலை திட்டமும் செய்யப்படலை. இது கரண்ட் முதலமைச்சர் அறிவிக்கப்பட ஆபீஸ் நசீர் அஹமட் செஞ்சுதான் இந்த கரண்ட் கூட ஏற்பாடு செய்யப்பட்டது. இது மஹிந்த ராஜபக்ச கரண்ட் இருக்கு. கரண்ட் பிரச்சனை என்னடா சார், நாங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டா வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் 3 மாசம் அலைய வேண்டியது எங்களுக்கு. எல்லோ வந்து உடனே பார்க்க இருக்கு. இஎஸ் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்த உடனே எல்லோ வரதுக்கு ஒரு 3 மாசம் 2 மாசம் போகுது. மழை திரும்ப எல்லோ இஎஸ்ஐ மாட்டதுக்கு 2-3 மாசம் போகுது. இந்த இழுத்தடிப்புல தான் எங்களுக்கு இந்த கரண்ட்டுக்குரிய பிரச்சனை. அடுத்து எங்களுக்கு என்ன சார், இந்த ஜிஎஸ்டி விஷயம் வந்து ஒரு மாசத்துல ஒரு தடவை ஒரு கிழமைக்கு ஒருக்க வந்துட்டு இருந்தது. இப்ப துஞ்சிர வாரம் இல்லை, ஜிஎஸ் மாத்தி போட்டாங்க. ஜிஎஸ் ஒரு கிழமைக்கு 2 நாளைக்கு இந்த இருக்கிற பள்ளி இப்ப புறவு கட்டப்பட்ட பள்ளி, இந்த இருக்கிற பழைய பள்ளி கேட்கறதுக்கு மேற்பட்ட நிலப்பரப்பை இஷ்யூ பண்ணிருக்கா இதுல ஒரு பிரச்சனை இல்லாத இடங்கள்ல அரசு அதிகாரிகள் தங்களோட நார்மல் ரொட்டீனான ப்ரொசீஜரை செய்யணும். இதுக்குள்ள என்னட்ட கொஞ்சம் டாக்குமெண்ட் இருக்குது. சென்னை காரமனையில பிறப்பு அத்தாட்சி பத்திரம் வச்சிருந்த ஆக்கள்கள் இப்ப அவங்க ஒரு முறைப்பாட்டை கொடுத்தா அதை என்னென்று அதை ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படாம 83ஆம் ஆண்டுல ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஒருத்தரும் இல்லை. சரி, நாங்கள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். அப்போ இதெல்லாம் இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. நாளைக்கு ஒரு முருகன் நிலை வரக்கூடாதுக்காக அதை கூடி ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஒரு கேட்குறீங்க, அது ஒரு வேளையில முதல் இருந்த மக்களோட ஹானியா இருந்திருந்தா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். அதுக்கு பதில் பிரதேச செயலாளர் சொல்றோம். அவங்களோட பிரதேச செயலாளர் என்ன சொல்றாண்டா, 3450 அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கு. வார பிரதேசத்துல 9 காணி கட்சி நடத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட நான் அவர்கிட்ட கேட்கிறேன், பிரதேச செயலாளர்கிட்ட, உங்கள்கிட்ட இந்த 3450 அனுமதி பத்திரம் கொடுத்தது வாகர பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரிவுல, உங்களோட ஆளுகைக்கு உட்பட்ட பிரிவுல வாக்காளர் பட்டியல் உள்ளவர்களுக்காக கொடுத்த இல்லை. பிரதேச செயலாளர் சொல்றா. அப்ப அதோட ஆவணம் பேணப்படவில்லை. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட சார், ஒரு பிரதேச செயலாளர்ன்றவர் அரசாங்கத்துடைய முக்கியமான பிரதிநிதி. அவட ஆளுகைக்குட்பட்ட பகுதியில வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாம 3450 பேருக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார் என்றால் அது என்ன சார்? அப்ப காரமுனையில வாக்காளர் பட்டியல் இல்லாம அபிவிருத்தி செய்யப்பட்ட காணிக்கு அனுமதி பத்திரம் கொடுக்கறதுக்கு அவ சட்டம் கொண்டு வர கொள்ளல. காரமுனையில தமிழ் சமூகத்துல சரி காணிகள் கொஞ்சம் இந்த வாக்காளர் அட்டை இல்லாத பிடிக்கப்பட்டிருந்தா இது எதிர்காலத்தில் என்ன தீர்க்கிற 21 சரி, 21 அபிவிருத்தி செய்யப்பட்ட அரசகாணி அபிவிருத்தி செய்யப்பட்ட அரசகாணியை குடிமகன் பராமரிக்கத்தானே சார் வேணும். சரி, நீங்க அதுக்குரிய ப்ரூஃப் எடுங்களேன் சார், ஆதாரத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. சரி, நீங்க அதே ப்ரூஃப் எடுங்களேன் சார். அது ஒரு அநியாயம் தானே சார், அப்படி கொடுக்கல. அதுக்குரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட போகுது. காலங்காலங்களும் கொடுக்கப்படணும்ன்றது மிக முக்கியம். அதில் நாம விட்டு கொடுக்கல. யுத்த சூழ்நிலையில இடம்பெயர்ந்து இந்த அங்கால நாங்கள் போனாங்க. எங்கே போனாங்க? அங்கே போய் அந்த இடங்களில் பழையாக்கள்கிட்ட கேட்டோம். நாங்கள் அக்கறையில் வாழ்த்தாக்கள் தான் தம்பி. எங்களை யுத்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் நெருக்கடி இராணுவ நெருக்கடி இடம்பெயர்ந்தோம். இன்றைக்கு எங்களோட காணிகளுக்கு போயிடலாம் நிலையில் எல்லாம் பனாந்தரம் முளைச்சிருக்கு. ஃபாரஸ்ட் பெரிய பகுதியில் காலளிக்கக்குள்ளே பார்த்து நிற்குது. நாங்கள் போய் இது செஞ்சோடனே எங்களுக்கு வழக்கு எழுது இது என்ன நியாயம்? இப்போ இந்த நியாயமற்ற முறைகளையும் நாம கள்ளிச்ச விஷயம் இருக்குல்ல, கள்ளிச்ச விஷயமும் கழிச்சுறாங்க.
என்னடா சார் சரி நாம நாம பேசி செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.